السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாத இரவுகளிலே ஓதுவோம். 70 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக நிறைவேறாத ஆசைகள், தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தின் முதல் 10 நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே நாம் இப்பொழுது அரைவாசி நாட்களை நாம் கடந்து விட்டோம். இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களில் நாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் இரவு ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக நீண்ட நாட்களாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆ யகீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தேன், எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் வரை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்து தருவான். குறிப்பாக இந்த 10 நாட்கள் துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களில் நாம் அதிகம் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்போம். நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். மிகவும் சிறந்த நாட்களாக இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை 70 தடவைகள் ஓதுவோம். என்ன துஆ? فإلى الله المشتكى والله المستعان. فإلى الله المشتكى والله المستعان. நமது முறையீடும் உதவி தேடலும் அல்லாஹ்விடமே என்று பொருள்படக்கூடிய இந்த குர்ஆனினுடைய இந்த வசனத்தை நாம் 70 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வார்.